Hello and welcome. This is A. Charulata from Changalpat, St. Paul's. Class 11 Accountancy la number Unit 12 Final Accounts of the Sole Proprietorship 1 இந்த மாடியூல்ல இதுக்கான introduction part பார்க்க போறோம். Final accounts la first we have supposed to see the trading account. Before going for the trading account, let us have the recap of what we have read already. எப்பவுமே நம்ம வந்து அந்த previous units ஓட கனெக்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் நமக்கு புரியும். எஸ்பெஷலி இது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னும் போது இது எப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், அந்த அக்கௌண்டிங் சைக்கிளில் இது எத்தனாவது பொசிஷன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, ஸோ ஏற்கனவே நம்ம வந்து when we started the accountancy for class 11 அப்படின்னும் போது இந்த தியரி போர்ஷன் எஸ்பெஷலி யூனிட் 1 அப்படி நடத்தும் போது நான் உங்களுக்கு இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஆக்சுவலாக கொடுத்துருக்கேன். இந்த அக்கௌண்டிங் சைக்கிள் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டெப் இன்வால்வ் இன் த அக்கௌண்டிங் ப்ராசஸ். இது எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா we are identifying என்ன டிரான்சாக்ஷன் நடக்குது அண்ட் தென் we will be recording. அந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுவோம் ஒரு இன்ஸ்டிடியூஷனை ஆர் எனி ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் இட் வில் எண்ட் வித் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட், தட் இஸ் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். It will end with the preparation of the final accounts and for the accounting year. So in the cycle வந்து continue ஆகும் even for the next accounting year as a opening balance of assets and liabilities, and then which will be the closing balance for the preceding year. So இதுதான் வந்து first accounting cycle. first என்ன நடக்குது அப்படின்னா identifying and the transaction and journalizing. அதுதான் first step. ஓகேவா, அதாவது எல்லா மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து என்டர் பண்றது எதுல அப்படின்னா அந்த ஜேர்னல்ஸ்ல தான். ஓகே, அந்த ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன் இன் த ஜேர்னல்ஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஜேர்னலைசிங். இதை நம்ம எதை பார்த்து ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னா யூஸ்வலா நமக்கு ஒரு வவுச்சர் இல்ல டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கும், அதை வச்சு தான் நம்ம இந்த ஜேர்னல்ஸை அந்த டிரான்சாக்ஷன்ஸை வச்சு நம்ம ஜேர்னல்ஸ் போடுவோம். அதுக்கப்புறமா நம்ம ஜேர்னல்ஸை என்ன பண்ணுவோம், வி வில் போஸ்ட் இட். அப்படியா, என்ட்ரிஸை வந்து ஜேர்னல்லேருந்து லெட்ஜருக்கு போகிறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் போஸ்டிங் ஆக்சுவலா. ஸோ இந்த போஸ்டிங் அண்ட் பேலன்சிங்கை டுகெதர் வி கால் இட் அஸ் அ லெட்ஜர். ஓகே, இந்த லெட்ஜரில் ஒரு பர்டிகுலர் பீரியட்ல இவ்வளோ ரெண்ட்டுக்கு எவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், கேஷ் எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் போயிருக்கு, சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பர்டிகுலராக ஒரு லெட்ஜர் எடுத்து ஓப்பன் பண்ணி வி வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை. தட் இஸ் கால்ட் லெட்ஜர். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் வந்து ட்ரையல் பேலன்ஸ். இந்த ட்ரையல் பேலன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பேலன்சஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இந்த லெட்ஜரை நம்ம வந்து we will be balancing in the trial balance. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் வந்து இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட். இதை தான் நம்ம வந்து இந்த மாடியூல்ல நம்ம பார்க்க போறது. இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல இந்த ட்ரேடிங், இந்த P&L, இந்த பேலன்ஸ் ஷீட் டுகெதர் ஃபார்ம்ஸ் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஓகே, இதுல தனித்தனியா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் பார்க்க போறோம். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடியும் சில ரீகேப் இருக்கு நமக்கு. ஓகே, அக்கௌண்டிங் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் a system and it is evolved to achieve the set of objectives. என்னெல்லாம் objectives for preparing the accounts அப்படின்னா to keep the systematic records அப்படிங்கிறது எதுக்காகனா to ascertain the net effect of the business operation, either profit or loss of the business. அடுத்தது கடைசியா அந்த financial position of the business என்ன, அப்புறம் இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ்க்கு கொடுக்குது. இதெல்லாம் தான் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த அக்கௌண்டிங். ஓகே, ஸோ இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் அட்டைன் பண்றதுக்கு, இந்த கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு we need a set of rules or guidelines. இந்த கைட்லைன்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் an ஐடியா இல்ல ஒரு தாட். இந்த கான்செப்ட்ஸ் வந்து ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் ஐடியாஸ். இது வந்து திஸ் இஸ் அ பிராக்டிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். இது வந்து ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ். இது மூலமா இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் பிரகாரம் போனாதான் தீஸ் ஆர் த கான்செப்ட்ஸ் ஆர் த ரூல்ஸ் which has been broadly accepted by the professions, especially accounting professional இருக்கவங்க இந்த கான்செப்ட்ஸை இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் they will follow this only, they will accept, they will develop only these accounting concepts. Okay, so only these concepts will guide or to identify the event or transactions. அதை எப்படி மெஷர் பண்றது, for recording, method of summarizing, reporting, reporting na to whom, to the interested parties.
இது எல்லாமே இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒரு யூனிஃபார்மிட்டியா அண்ட் இட் இஸ் இன் த பிராக்டிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஓகே, இது வந்து இன்டெப்தா வந்து எல்லா கான்செப்ட்ஸும் அட் அ ஸ்ட்ரெச் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கறதுனால தான் இது வந்து 2 groups ஆஃப் கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. ஒரு செட் ஆஃப் கான்செப்ட் அப்படின்னா இது வந்து இட் ஷுட் பி அப்சர்வ்ட் அட் த ரெக்கார்டிங் ஸ்டேஜ் and another set of concepts இருக்கு that will be observed at the time of preparing the final accounts. So இந்த concepts எல்லாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு explain பண்ணியிருக்கேன். Just ஒரு single lineல I will tell you what each it is. Okay? The first one is business entity concept. இது என்ன அப்படின்னா from the accounting point of viewல எல்லா business enterprises-உம் என்ன அப்படின்னா distinction between the proprietor and the owner. Okay, இது என்னன்னா அந்த accounting system வந்து it will give the information only about the business and not the owner, and we also record the transactions which relate only to the business and the owner oda personal affairs, அவரோட householding, food, clothing, அதெல்லாம் we will not show in the accounts, will not appear in the books of accounts of the business. Okay, but personal expenditure of the owner from the business funds அப்படின்னா it will be recorded. அதை நம்ம என்னன்னு காமிப்போம், drawings ன்னு காமிப்போம் இல்லையா. So this is business entity concept, that is owner is separate from the business. Okay, this is business entity concept. இது நான் பல தடவை உங்களுக்கு explain பண்ணிருக்கேன். Next, money measurement concept. Money measurement concept na and only those transactions and events are to be recorded in the books of accounts which can be expressed in terms of money, such as purchase, sales, இல்ல payment to the salaries. இதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். வேற சில விஷயங்கள் நடக்குது இல்லையா, யாராவது இறந்து போயிட்டாங்க, டெத் ஆஃப் த மேனேஜர், இல்ல அப்பாயின்மெண்ட் ஆஃப் த அக்கௌண்டன்ட், என்னதான் இம்பார்ட்டண்டா இருந்தாலும் that will not be recorded in the books of accounts because அதெல்லாம் வந்து it is not measurable. Okay, in terms of money. So only which can be measured, expressed in terms of money will be recorded in the accounts. That is called money measurement concept. And the third one is objective evidence concept. See, objective evidence concept அப்படின்னா என்னன்னா இது வந்து அன்பியாஸ்டா இருக்கணும், ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது, நேர்மையா நடக்கணும் ஒரு அக்கௌண்டிங் மெஷர்மெண்ட் எல்லாமே. இது இந்த அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் நேர்மையா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு எவிடன்ஸ் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும், இட் ஷுட் பி சப்போர்ட்டட் வித் சம் டாக்குமெண்ட்ஸ். அது பில்லா இருக்கலாம், இன்வாய்ஸா இருக்கலாம், ரெசிப்ட்ஸா இருக்கலாம், இல்ல கேஷ் மெமோவா இருக்கலாம். இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் தான் என்னன்னா பேஸ் ஃபார் மேக்கிங் த என்ட்ரிஸ் இல்லையா இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அண்ட் இது என்ன பண்ணுவாங்கன்னா இட் வில் பி வெரிஃபைடு பை த ஆடிட்டர் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் எவிடன்ஸ். எவிடன்ஸ் அப்படின்னா ப்ரூஃப். எது நமக்கு ப்ரூஃப், இந்த டாக்குமெண்ட், இந்த பில்ஸ், இது இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், we can enter the transaction. That is said to be objective evidence concept. Okay, next வந்து historical record concept. According to this historical record of concept அப்படிங்கிறது என்னன்னா we will record only those transactions which have actually taken place. ஓகே, இது ஃபியூச்சர்ல நடக்க போகுது, நான் ஃபியூச்சர்ல வாங்க போறேன், ஃபியூச்சர்ல விற்க போறேன் அப்படின்னு சொல்லி நீ எதையுமே ரெக்கார்ட் பண்ண முடியாது. Because it will be very hard to identify and measure them accurately. Futureல என்ன வேலை விற்கும், என்ன வேலை வாங்குவோன்றது நமக்கு தெரியாது. So we will not be recording all those things. What actually had happened, what actually we have incurred, the actual expenses, அதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ இது என்ன இம்ப்ளை பண்ணுதுன்னா we are recording only the fact and nothing else. என்ன உண்மை நடந்துச்சோ அதை மட்டும் ரெக்கார்ட் பண்றது தான் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் கான்செப்ட். ஓகே, இது தவிர்த்து இதுல வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ், டவுட்ஃபுல் டெத்ஸ், அப்புறம் இந்த கான்ட்ரரி டு த ஹிஸ்டாரிக்கல் கான்செப்ட் நிறைய இருக்கு. அது வந்து நம்ம இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை பத்தி நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் கான்செப்ட். இந்த பிசினஸ் ஆக்டிவிட்டியில வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். என்ன பிரைஸ் நம்ம பே பண்றோமோ at the time of purchase, that is called cost. Okay, இந்த according to the cost concept பிரகாரம் என்னன்னா எல்லா assetsம் will be recorded only at the original purchase price. See, for example, if business வந்து ஒரு மெஷினை வந்து 80,000க்கு purchase பண்றாங்க and it will be recorded in the books only as 80,000. In case அதோட market value increase ஆகுது futureல ஒரு 1 lakhக்கு or it decreases for 50,000 அப்படினாலும் it will continue to show only 80,000 and not its market value. Only the cost price will be
recorded in the books of accounts. That is said to be the cost concept. And finally comes the dual aspect concept. In the dual aspect concept, n number of times I have explained in my beginning of my videos. This basic aspect of the accounting in the dual aspect concept தான் இவ்வளோ நேரம் நம்ம பண்ணது எல்லாமே dual aspect பிரகாரம் தான் நம்ம டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வந்திருக்கோம். தட் இஸ் டூ ஃபோல்ட் எஃபெக்ட். எவ்ரி ரிசீவர் இஸ் ஆல்சோ எ கிவர் அண்ட் எவ்ரி கிவர் இஸ் ஆல்சோ எ ரிசீவர் அப்படிங்கிறது. சப்போஸ் நம்ம ஒரு மெஷினை பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஃபார் 8,000 அப்படின்னா we are receiving the machine in one hand and we are giving the money on the other hand. So we are the receiver and we are also the giver. That is called as a dual aspect concept. இதெல்லாம் நான் வந்து accounting equation நடத்தும் போது இது எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். We can go through that. Okay. இப்போ வந்து நம்ம accounting concept regarding at the time of preparing the final accounts, I think I will explain in the next module. Okay, thank you. Hope you are clear with this. Unless we have the recap of this, we cannot do the final accounts. Okay, go through these previous videos of paranga. Okay, thank you.